விஜயஸ்ரீ சுப்பிரமணியம் தாட் ஃபார் த டே. அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம். நினைத்த காரியம் நடந்து விட்டதாகவே மகிழ்ச்சியாக உணர்ந்து பிரபஞ்ச சக்தியிடம் நன்றி கூறிக்கொண்டே இருக்க வேண்டும். ஏனெனில் விரைவில் அந்த காரியம் தானாக நடந்தே தீரும். இதுவே பிரபஞ்ச நியதி. முயன்று பார்ப்போம், வெற்றி நமக்கே. இது கீதாஞ்சலி கரூர்ல அனுப்பிச்சாங்க. தேங்க்யூ கீதா. உங்கள் எல்லாருக்கும் ஒரு கேள்வி. உங்களுக்கு தமிழ்நாடோட ஸ்டேட் ட்ரீ, தமிழ்நாடோட மரம் எதுன்னு தெரியுமா? தெரியுங்கிறவங்க எனக்கு கமெண்ட் பாக்ஸில் எனக்கு முன்னாடி தெரிஞ்சது, நீங்கள் சொல்கிறதுக்கு முன்னாடி தெரியும்னு போடுங்க. தெரியாதவங்க நான் சொல்கிறத கேளுங்க. தமிழ்நாடோட ஸ்டேட் ட்ரீ எது தெரியுமா? அது பனை. இந்த பனை மரம்ங்கிறது அந்த காலத்தில் சில இடத்துல ரொம்ப இருக்கும். அப்போது எனக்கு நான் சின்னதாக இருக்கும்போது கேள்விப்பட்டிருக்க சொல்லுவாங்க, இது பனைமரம் எப்போ காயுதோ அப்போ அந்த இடத்துல வறட்சி இருக்குன்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் அந்த பனை மரத்துக்கு மேலே எனக்கு நாள் ஆக ஆக அந்த பனை மரத்து மேலே ஒரே காதல் வர ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா அதில் கிடைக்கிற நொங்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். வருஷம் ஒரு தடவை தான் கிடைக்கும். அந்த நொங்கு பொல்யூஷன் இல்லாமல் இருக்கும். அதில் எந்த அடல்ட்ரேஷன் இல்லை, அதில் எந்த கலப்படம் இல்லை. அதனால எனக்கு நொங்கு ரொம்ப பிடிக்கும். நேச்சுரலாகவே எனக்கு நொங்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ நாங்கள் அந்த சம்மருக்கு வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். நொங்கு சீசன் எப்போ வருதோ டெய்லி வாங்கி வாங்கி சாப்பிடுவோம். தோட்டத்துலேருந்து வரும், எப்படியாவது நல்லா ஃபுல்லாக சாப்பிட்டுக்குவோம். இந்த பனை மரத்தை நம்ம ஆக்சுவலி வெட்டக்கூடாது. இந்த பனை மரத்தை வெட்டினா அது காஞ்சு போன பனை மரத்தை வெட்டலாம். ஆனால் நல்ல உயிரோட யங்காக காய்க்கிற மரத்தை வெட்டக்கூடாது. இது அகெயின்ஸ்ட் ரூல். இது நிறைய பேருக்கு தெரியுமான்னு தெரியல, தெரிஞ்சுக்கோங்க. பனை மரத்தை வெட்டினா நம்ம மேலே கேஸ் போடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஜாக்கிரதையாக இருங்க. இப்போ இந்த பனை மரத்தை பற்றி ஒரு பதிப்பு நான் படிக்கிறேன், கேளுங்க. 5 வருடங்கள் ஒரு 5 வருடங்கள் வளர்ந்த பனை மரத்தில் 1000 1500 சல்லி வேர்கள் இருக்குமா, குட்டி குட்டியா வேர்கள் இருக்குமா. மழை காலங்களில் மழை பெய்யும் பொழுது இந்த 1500 சல்லி வேர்களின் வழியாக மழை நீர் பூமிக்கு அடியில் ஒரு பெரிய பைப்பில் தண்ணீர் போவது போல் சென்று கொண்டே இருக்குமா. ஸோ நமக்கு ரொம்ப முக்கியம் பனைமரம் இருக்கிறது. ஒரு இடத்தில் நூற்றுக்கணக்கான பனைமரங்கள் இருந்தால் இந்த சல்லி வேர்களில் வழியாக செல்லும் மழை நீர் ஒரு பெரிய குளம் போல் பூமிக்கு அடியில் தேங்கி நிற்கும். நிலத்தடி நீர்மட்டம் உயர வழிவகுக்கும். ஒரு வளர்ந்த பனைமரம் 15,000 20,000 லிட்டர் தண்ணீரை மழை காலத்தில் பூமிக்கு அடியில் சேர்த்து வைக்கும் திறன் கொண்டது. எனவே மண்ணும் மரமும் இயக்கம் மூலம் நடும் பல்லாயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பனை மரங்கள் வளரும் பொழுது ஒரு பெரிய குளம் போல் ஏரி போல் பூமிக்கு அடியில் தண்ணீரை சேர்த்து வைக்கும். எனவே உங்கள் ஊரில் உள்ள நீர்நிலை பகுதிகளில், குளம் குட்டைகளில், வயல்களில், வரப்புகளில், ஆற்றங்கரையில் ஓரங்களில் நிறைய பனை விதைகளை நட்டு அடுத்த தலைமுறைக்கு நிலத்தடி நீர் பெருக, மண் வளம் மழை வளம் பெருக உதவுங்கள் அப்படின்னு ஒரு பதிப்பு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. இப்போ இந்த பனைமரம் நாங்கள் என்ன பண்ணுறோன்னா, கொஞ்ச நாள் நாங்களும் கேர்லெஸ்ஸாக இருந்தோம். இப்போ நாங்கள் என்ன பண்ணுறோன்னா, இந்த பனம்பழம் நொங்கு சீசன் முடிஞ்சதுக்கப்புறம் பனம்பழம் காய்ச்சி அது கீழே விழும். அதெல்லாம் பொறுக்கிட்டு இப்போ நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம்னா, எங்கள் தோட்டம் ஃபுல்லாகவே நாங்கள் நட்டிருக்கோம். இது நாங்கள் இப்போ வருஷமும் இது பண்ண போகிறோம். நீங்களும் இதெல்லாம் பண்ணுங்கள். இந்த பனை மரத்தை உங்களுக்கு தோட்டமே இல்லைனாலும் உங்களுக்கு பனம்பழம் கிடைச்சா இது எங்கேயாவது போய் ஒரு நட்டு வைங்க. இது யாருக்காவது ஹெல்ப் பண்ணும். நம்மளோட ஸ்டேட் ட்ரீ பனைமரம். இது எந்த நீங்கள் நினச்சி பாருங்களேன், எவ்வளோ ஒரு உதவி செய்து. நம்ம வாட்டருக்கு மெயினாக நம்ம ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் பற்றி மட்டுமே நினைக்கிறோம். ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் பண்ணாலுமே இந்த பனைமரத்தை நட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்த ஜென்ரேஷனுக்கும் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாத ஒரு நீர்நிலையை அது ஏற்படுத்திட்டு இருக்கு. எவ்வளோ ஒரு அற்புதமான விஷயம். ஸோ இந்த வருஷம் நீங்கள் நொங்கு சீசனில் நல்லா நொங்கு என்ஜாய் பண்ணி உங்கள் பிள்ளைங்களுக்கு நொங்கோட இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. நொங்கு சாப்பிட்றனால உடலுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல விஷயங்கள் வரும். அப்போ இந்த சம்மரில் அதை கொடுத்த பிறகு சம்மர் முடிச்சுட்டு இந்த பனம்பழம் உழுகிற டைமில் பிள்ளைங்களை கூட்டிகிட்டு போய் பனம்பழத்தை பொறுக்கி லேசாக கொஞ்சம் காய வச்சு மண்ணில் கொண்டு போய் ஊனி அதை வளர வைக்கிறதுக்கான
எக்ஸசைஸை நீங்கள் செய்யுங்க. இது வந்து குடும்பத்தோடு நீங்கள் செய்ய வேண்டியது ஒரு முக்கியமான விஷயம். இதுதான் நம்ம வந்து தலைமுறைக்கு அடுத்த தலைமுறைக்கு கொடுக்க போகிற நல்ல விஷயங்களாக இது இருக்கட்டும். ஓகே, ஸோ இந்த ப்ராஜெக்டை மறக்காமல் செய்யுங்க. இதை பற்றி இப்போ இருந்தே படிக்க ஆரம்பிங்க. ஏன்னா இன்னும் 2 மாதத்துலேயே நமக்கு வந்து சம்மர் வந்துடும். சம்மர் வந்த உடனே நொங்கு சாப்பிட ஆரம்பிங்க. இப்போயே ஆக்சுவலி சில இடத்துல நொங்கு கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. நான் கூட இன்னைக்கு போய் நொங்கு வாங்கி சாப்பிட போகிறேன். உங்களுக்கு கிடைச்சா நீங்களும் என்ஜாய் பண்ணுங்க. ஓகேயா?